வணக்கம். நான் தான் உங்கள் பட்டுக்கோட்டை கற்று பேசுகிறேன். இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் தான் இருக்கோம். இப்போ பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்குது அது புதுசாக கட்டின தலைமைச் செயலகம் தான். அது வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ லோக்கல் ட்ரெயினில் நம்ம பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் போயிட்டுருக்கு. நானும் என் ஃப்ரெண்டு தான் போயிட்டுருக்கோம். சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பரபரப்பான ஊர்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. ட்ரெயின் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சண்டேங்கிறனால எல்லோரும் கிரிக்கெட் விளாண்டுட்ருக்காங்க பாருங்கள். ட்ரெயின்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து படியில் நின்று நிறைய ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அந்த வீடியோக்காண்டி நான் ஜன்னல் ஓரமாக எடுத்துகிட்ருக்கேன், கொஞ்சம் ஓரமாக. அதனால் கொஞ்சம் சேஃப்டி செக்யூர்டாக தான் இருக்கேன். பரபரப்பான இருக்க நம்ம சென்னையில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது செம சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் வரப்போகுது. தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் சேப்பாக்கம் ஸ்டேடியம். இங்கே தாங்க சென்னையில் இருக்கிற ஐபிஎல் போட்டி நடக்கும். இந்த 2025 கண்டிப்பாக ஐபிஎல் மேட்ச் இருக்குது. டைம் தான் நம்ம வருவோம், வந்து வீடியோ ஷூட் பண்ணுவோம். இதுதான் சேப்பாக்கம் ஸ்டேடியம், சென்னை. இங்கே தாங்க நம்ம இந்தியா டீம் எல்லாமே விளாட்ற ஒரு இடம். ஐபிஎல் மேட்ச்சும் கிடையாது, மற்ற மேட்சும் அப்பப்போ நடக்கும். சிந்தாதிரிப்பேட்டை வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன் தான் வரப்போகுது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் படியில் நின்று ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம படியில் நிற்கிறேன்னு நினைக்காதீங்க. ஓகே, நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அந்த வீடியோக்காண்டி தான் நம்ம படியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ட்ராவல்ங்கிறது என்னோட ஃபேவரட் சொல்ல போனால். என்னோட கஷ்டங்கள் எல்லாமே இந்த ட்ராவல் தான். நான் வீடியோக்காண்டி மட்டும் இல்லை, என் மனசோட கவலைகள், சந்தோஷங்கள் எல்லாமே இது பண்ணுறதுக்கும் அந்த ட்ராவல் தான். இந்த பசங்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது காலை தேய்ச்சிட்டே போகிறாங்க பாருங்க. போகிறான் பயம் காலை தேய்ச்சி எடுத்து தான் வீடியோ பார்க்குறது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன் வந்தாச்சு, பீச்சுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து கலைஞர் சமாதிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அம்மா சமாதியை பார்த்தாச்சு, எம்ஜிஆர் சமாதியை பார்த்தாச்சு. அடுத்தது கலைஞர் சமாதியை போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ளலாம் நான் ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ எடுக்கல, சும்மா வெளியே தான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா மெரினா பீச்சில் தான் இருக்கும். நானும் ஃப்ரெண்டு தான் போயிட்டுருக்கோம். பரபரப்பாக இருக்கிற சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே டைமில் செம கூட்டம், செம க்ரௌடு. நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா கலைஞர் சமாதி பாருங்கள், பார்த்து ரசிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.